ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிக்சல் லேபில் எப்படி கஸ்டம் ஃபாண்ட்ஸை ஆட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட வந்து 500+ இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் இருக்குது, 100+ தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, 100க்கு மேலே தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது, 500க்கு மேலே வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து எப்போ டவுன்லோட் பண்ணி நம்ம பிக்சல் லேபில் வேறு லெவலில் தம்ப்நெயில் ஏதோ சம்திங் எடிட் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து டிசைனாக வைக்கிறது. அது எப்படி ஆட் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன். அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் ஒன்றுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஃபாண்ட்ஸ்லாம் எப்போ டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கவும்பாக்ஸ்லாம் அந்த லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஜிப் ஃபைலு. அதை வந்து நீங்கள் உங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜரில் வந்து ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபோனில் எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்திங்கன்னா அது வந்து தனியாக பிரித்து தந்துடும். பாதி செல்லில் வந்து டிகம்ப்ரஷன் இருக்கும். ஓகேவா, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டராக நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிக்சல் லேபில் இருக்கோம். இப்போ வந்து நான் வந்து ஃபாண்ட்ஸு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு இதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ நம்ம சேனல் நேமை வந்து போடுவோம். இப்போ வந்து நம்ம சேனல் நேமை போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபாண்ட்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து இப்படி இருக்குது. நீங்கள் ரொட்டேட் பண்ணி ரெடி பண்ணலாம், இல்லை உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே ஃபாண்ட்ஸில் போய்க்கிறேன். நம்ம சேனலோட பேரை வந்து நான் டேப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு மை ஃபாண்ட்ஸ்னு உள்ள போய்க்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஓகேவா, இப்போ வந்து இந்த உனக்குள்ளே ஒரு சிம்பிள் எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஆட் பண்ணனால எனக்கு கீழே வந்து காமிக்குது. உங்களுக்கு வந்து இருக்காது. இங்கே உங்களுக்குள்ள ஃபோல்டர் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து டேப் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஃபாண்ட்ஸ்னு ஃபோல்டர் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்ஸில் அந்த ஃபோல்டரில் இந்த இவ்வளோ ஃபாண்ட்ஸ் வச்சுருக்கேன். தமிழ் ஃபாண்ட்ஸும் இங்கிலீஷும் சேர்ந்து தான் ஒரு ஃபாண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு டிக்ஷனரின்னு இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிரும். இப்போ வந்து இங்கே கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குன்னு. எல்லாமே வேறு லெவல். இங்கே வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பாருங்கள். நமக்குள்ளே ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சைடில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸு பாருங்கள் 500+ இருக்குது. நான் போய் சொல்லலாம், உண்மையாக தான் சொல்கிறேன். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டிசைனாக நிறையா இருக்குன்னே சொல்லிக்கலாம். பார்த்துக்கோங்க, நீங்களே பார்க்குறீங்க டிஸ்பிளேயில். இங்கே பாருங்கள், உண்மையிலே இதெல்லாம் வேறு லெவலு, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து இதை வந்து ஓரத்தில் வச்சுருவோம். தமிழ் ஃபாண்ட்ஸ் சொன்னீங்களா, தமிழ் ஃபாண்ட்ஸு 100+ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் தமிழில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தமிழ் ஃபாண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ப்ரிவ்யூ பாருங்கள் சைட்டில். வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே கட் அவுட்டில் எடிட் பண்ணுவாங்களா, அந்த ஃபாண்ட்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபாண்ட் ஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கவும்பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜிப் ஃபைல்லாம் அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு வீடியோ வேணும்னா கவும்பாக்ஸில் காம் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.